ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. கிறிஸ்து இயேசு என்பவர் பூமியில் வந்து பிறக்கப் போகிறார் என்பதை முன்குறித்த இந்த தீர்க்க தரிசன வசனம் ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக அவர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்படின்னா, பிதாவிட்டத்தில் இருந்த பிதா நமக்காக கொடுத்தார், அதான் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். ஆண்டவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று, என்ன உபதேசம் செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவன் அவருடைய சாயலாகவே கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. அதான் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். உலகத்தில் ஆண்டவருடைய வசனம் பிரபலமானது. ஆண்டவருடைய வசனம் போல் வேறு எந்த ஒரு புத்தகத்திலையோ, எந்த ஒரு இதிகாசங்கள்லையோ, எந்த ஒரு வரலாறுலையோ ஆண்டவருடைய வசனம் கிடைக்காது. ஏன்னா இது உலகத்தை உண்டாக்கின கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம். அதுதான் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. இந்த வேதம் முழுவதும் எழுதி வச்சிருக்கார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், நன்மை தீமை பொல்லாப்பு நாசம் மோசம் எதில் விலகணும், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், பரிசுத்தம்னா என்ன, உண்மைனா என்ன, நீதினா என்ன, நேர்மைனா என்ன, எல்லாவற்றையும் எழுதி நமக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார். அதான் ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமை உள்ளவர். அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து எல்லாருக்கும் முன்பாக நின்றார். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. விண்ணுலகம் போனார். எல்லா ஜனங்களும் அவங்கள பார்த்தாங்க. மீண்டுமாய் நான் வருவேன், எல்லாரும் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவாகிய என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் மீண்டும் வருவேன்ட்டு போனார். மீண்டுமாய் வருவார். அதை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நித்திய பிதா, நித்தியமாய் அவருக்கு வாழ்நாள் கொஞ்ச நாள் வாழ்ந்து முடிகிறதில்ல. நித்தியமாய் உலகம் முடியாத ஒரு வாழ்க்கை, ஆயுசு காலம் முடியாத ஒரு வாழ்க்கை, அதுதான் நித்திய வாழ்க்கை. சமாதான பிரபு, இவையெல்லாம் ஏற்றுக்கொண்டா சமாதான பிரபு, சமாதானத்திற்கே ராஜா அவர் தான். அந்த சமாதானம் நமக்கும் இருக்கும் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமேன். அல்லேலூயா.